நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி 4வது வாரத்தில் கூட இந்த ஜாஷுவா டிவி கூட இணைந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் இருக்கிற பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்ன மறவாமல் நம்மளை நினைக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை தப்புவிக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் எங்களை மறவாமல் நினைத்த ஆண்டவர் என்று சொல்லி பாடுவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பெண்கள் எல்லாரும் முக்காடிட்டு, ஓ அவருடைய பரிசுத்த கரத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சொல்லும் இரவும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லும் தடைகளை தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஷாபாராயே, ஓ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான், ஓ இயேசுவே, எல்ரோயி எல்ரோயி எங்களை கண்ட நல்ல தெய்வமே,
பலா சந்தலய மலையே. சொல்லுவ கையை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றியப்பா நன்றி. ஓமக்கு நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி நஞ்சமலா ஷபஹா ஓலம் நலா நலா தேலை மலா ஷீடரபலா. ஓ நன்றி இயேசுவே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லி கோடி நன்றி நன்றி நன்றி. ஷாபுரா காலாசி கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோம் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. இப்ப சொல்லுவோம் சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் ஆரமர இளமாசி என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஓ நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி மாலா ஷிபகாலயா. கோடி கோடி நன்றி ஐயா. கையை உயர்த்தி சொல்லுவோம் பனி போல பெய்யும் பரிசுத்தரே. மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே. மழையாக பொழியோமா. கையை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியோ. ஆவியானவரே ஆவியே ஆவியே மழையாக. மீண்டும் சொல்லுவோம் பனி போல பெய்யும் பரிசுத்தரே. மழையாக பொழியும் ஓ வெண்மையானவரே. மேகஸ்தம்பமே வெண்மை ஔரலய மஸ்யலய மேகஸ்தம்பமே. உச்சு தண்ணீர் ஜீவநதி. உச்சு தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே எங்கள் ஆனந்த. கடைசியா கையை உயர்த்தி ஆவியே 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 மழையாக ஆரபலயசீலே. ஆவியானவரே
மழையாக பொழியோ ஆவியே மாறலாமா சகலயா ஓ மேல் வீட்டறையிலே உலாவினவர் ஜலத்தின் மத்தியிலே அசைவாடின தெய்வமே ஆவியே ஆராபாலா கேதாசியா மழையாக பொழியோ ஆவியே ஓ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னவரே ஷாபாராலா உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆவியே. வாலிபர்கள் கையை உயர்த்தி ஆராதிக்கலாம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். மாரா பாலா சந்தலா பேதே ஆவியே ஆவியே மழையாக பொழியோ ஆவியே எவினேச நீர்தானையா இதுவரை நல்ல எவினேசரே எவினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே. கையை உயர்த்தி எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி ஷாபரலாயி கமலாயே எப்படி நான் நன்றி சொல்வே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் திருப்தி அடைகிறான். கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை ஊனையும் கணக்கையும் ரெண்டாக பிளக்கும். அதிலே வார்த்தை இருக்கும். வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. எங்க கூட பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரட்சகர் மீட்பரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற விலை மதிப்பில்லாத அந்த மகிமையுள்ள நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. மாசத்துடைய கடைசி வாரம் வரைக்கும் நடத்தி வந்துட்டார். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் நம்மளை நடத்துவார். சத்து போய் நம்மை கர்த்தர் ராஜ்யத்தில் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். முன் செல்வார். யாருக்கு எதுக்கு முன் செல்வார்? தடைகளை நீக்கி போட. முதலாவது எதுக்கு முன் செல்வார் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. எதுக்கு முன் செல்வார்? ஆண்டவர் சொன்னார், முதலாவது வாக்கு பண்ணிட்டு உன் கையில கொடுக்க, ரெண்டாவது உன் சத்துருக்களை அழிக்க, மூணாவது கோணலானவைகளை செம்மையாக்க, நாலாவது திருப்பிக் கொள்ளுவோம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாய் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலை நடந்து போவார். மீண்டும் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 4வது வாரத்தில் ஆண்டவர் நம்முடைய முன்னே செல்கிறார்.
செல்கிறார். ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னே செல்கிறார்? எந்த ஒரு பெனிஃபிட் ஆண்டவர் என் வாழ்க்கையில முன்னே செல்லும் போது ஒரு 4 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, வாக்கு பண்ணின தேசத்திற்கு என்னை கொண்டு போக, வாக்கு பண்ணினது என் கையில கொடுக்க எனக்கு முன்னே நடந்து போகிறார். இரண்டாவது, சத்துருக்களை ஜெயிக்க, உள்ளதை அவமாக்க, பொல்லாத வல்லமை எரித்து போட எனக்கு முன்னே நடந்து போகிறார். மூன்றாவது, ஆண்டவர் எதற்கு நடந்து போகிறார்? கோணலாக இருக்கிற பாதைகளை சரியாக்க நடந்து போகிறார். நான்காவது, கர்த்தர் நமக்கு முன்பாக ஏன் நடந்து போகிறார்? தடைகளை உடைக்கும்படியாய் அவர் நமக்கு முன்னே நடந்து போவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சத்துருக்களின் வல்லமையை முறியடிக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான்காவது, நான் உன் வாழ்க்கையில் நடந்து போக காரணம் என்ன? உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாய் நடந்து போகிறேன். பல தடைகள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் பிள்ளையுடைய திருமண தடையாக இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த திருமண தடையை நான் உடைத்து போடுவேன். வியாபாரத்தில் லாபங்கள் தடையாக இருக்கிறதா? அந்த வியாபார தடைகளை நான் மாற்றி போடுவேன். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் செழிப்பும் தடையாக இருக்கிறதா? அந்த தடைகளை நான் உடைத்து போடுவேன். தடைகளை நீக்கி போடுவேன். தடைகளை தள்ளி போடுவேன். ஒருவேளை நீ பல காரியத்தை குறித்து தடைகள் என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை கண்டு பயப்படாதே, தடைகளை நீக்கி போடுகிற நான் உனக்கு முன்னே நடந்து செல்கிறேன். எத்தனை வகையான தடைகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட வல்லமை கொண்டு வந்த தடையாக இருக்கலாம், மனிதர்கள் கொண்டு வந்த தடையாக இருக்கலாம், அரசு அதிகாரிகள் கொண்டு வந்த தடையாக இருக்கலாம், பொல்லாத மந்திர வல்லமைகள் பிசாசின் கிரியைகளும் கொண்டு வந்த தடையாக இருக்கலாம். டோன்ட் வரி, அந்த தடையை நீக்கி போடதா நான் உனக்கு முன்னே செல்கிறேன். யோர்தானை கண்டு பயப்படாத, யோர்தானை நீக்கி போடுவேன். செங்கடலை கண்டு பயப்படாத, செங்கடலை நீக்கி போடுவேன். எரிகோவை கண்டு பயப்படாத, எரிகோவை நீக்கி போடுவேன். எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் உன் தடைகளை நீக்கி போட நான் உனக்கு முன்னே செல்கிறேன். நான் உன் முன்னணியிலே செய்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முன்னிலைமையில் நிற்க காரணம் என்ன? தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். ஒருவேளை இத்தனை வருஷமும் பிரதர் என் வயிற்றுல பிள்ளை இல்லை பிரதர், என் மருமகளுக்கு பிள்ளை இல்லை பிரதர், கர்ப்பத்தின் கண்ணி தடையாயிருக்கிறது சொல்றீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று இப்பொழுது உங்கள் தடைகளை உடைத்து நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே உங்கள் பிள்ளையை நீங்கள் வயிற்றில் சுமக்க ஆரம்பிப்பீர்கள். அடுத்த வருஷத்திலே உங்கள் பிள்ளையை கையிலே தொட ஆரம்பிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. தடைகளை உடைப்பார், திருமண தடைகளை உடைப்பார், ஆசீர்வாத தடைகளை உடைப்பார், உயர்வின் தடைகளை உடைப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை முடைக்கிறனா என் பிள்ளைக்கு முன்னாடி கடந்து போக அவன் ஏன் பயப்படணும்? அவன் ஏன் பயப்படணும்? அவருடைய வாழ்க்கையில தடையை உடைக்க என்னிடத்தில் வல்லமை உண்டு. கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓ தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா. சொல்லுவோம், தள்ளாட. உன்னை எப்படி தள்ளாட விடுவே? சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து, சோர்ந்து போன லகலமாசியா, ஓ வாக்கு தந்து தேச்சினீரே. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தடைகளை உடைப்பேன். ஆமென், அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட தடையா இருக்கலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உலகம் தடுக்க முடியாது. எவ்வேறுபட்ட தடைகளா இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், ஆவிக்குரிய தடைகளை உடைப்பேன். ஆவிக்குரிய தடைகளை உடைப்பேன். ஆவிக்குரிய தடை, காலையில் எந்திக்க கூடாதபடி இருக்கிற தடை, கர்த்தரை பார்க்க கூடாதபடி இருக்கிற தடை, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள கூடாதபடி இருக்கிற தடை,
ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற தடை அதெல்லாம் உடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் முன்னே செல்றதுக்கு எதுக்கு காரணம்? ஏன் அவர் நமக்கு முன்னே இவ்வளோ வேகமாக சொல்லுகிறார்? இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவருடைய கல்லறைக்கு சீஷர்கள் பெண்கள்லாம் போறாங்க. தூதன் சொல்லுகிறான், பயப்படாதீர்கள், உங்களுக்கு நற்செய்தி, இயேசு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு நடந்து போகிறார். ஆமென். இயேசு கலிலேயாவுக்கு சீஷர்களுக்கு முன்பாக கல்லறையிலிருந்து நடந்து போக காரணம் என்ன? அவர்களை வாழ வைக்க. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். சொன்னால் வாழ வைப்பார், வேடிக்கை பார்த்தா வாழ வைக்க மாட்டார். சொல்லுங்க, பயப்படாதீங்க. யார் இல்லைன்னா என் கை என்னை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமென். நம்மளை வாழ வைக்க தான் முன்னேறி செல்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வருஷத்துல திருமண தடைகளை உடைச்சிருவார். காரியம் மாறுதலாய் முடியும். காரியத்தை நான் மாறுதலா முடிய பண்ணுவேன். நீ பயப்படாத, இந்த தடையை பார்த்து நீ பயப்படாத. தடைகளை நீக்கி போடுகிறவர். நீக்கினா என்ன தெரியுதா? நீக்கினா என்ன அர்த்தம்? அவனை டீமை விட்டு நீக்கி போடுங்கப்பா. ஒரு குரூப்பில் 12 பேர் இருக்கிறாங்கண்ணா, அவன் குரூப்பில் ஒரு தடையாகவே இருக்கிறான்டா, அவனை வெளியே நீக்கிருங்கடா அப்படின்னா அவனை வெளியே தள்ளி போட்டுருங்க, கண்ணு கேட்டால் தூரத்தில் கொண்டு போயிருங்க. ஆண்டவர் சொல்கிறேன், உன் தடையை நான் நீக்கி போடுவேன், உன் தடையை நான் நீக்கி போடுவேன். அந்த பலவீனம்ங்கிற தடையை நீட்டி போடுவேன். டாக்டர் சொல்லிட்டாங்களா வாழ்க்கை ஃபுல்லும் மாத்திரை சாப்பிடணும்? ஆண்டவர் சொல்கிறான், என் கையை வச்சு நீக்கி போடுறேன், நீக்கி போடுறேன். அந்த கடன் தடையை நீக்கி போடுறேன். அபிஷேகம் நுகத்தடைகளை முறிக்கும். அபிஷேகம் தடைகளை உடைக்கும். அபிஷேகம் உங்க மேல இறங்க இறங்க தடைகளை கர்த்தர் உடைய பண்ணுவார். தாவீது சங்கீதம் 23:4 நினைக்கிறேன் சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிற. கடைசி முக்கியமான வார்த்தை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிகிற அனுபவம் நமக்கு தேவை. புத்தல் பையில போடப்பட்ட அபிஷேகத்தை போல காசை போல் இருக்கக்கூடாது. நிரம்பி வழிகிற வல்லமை நமக்கு தேவை. ஆரோனின் மேல் ஊற்றப்பட்ட வஸ்திரத்தின் மேலே அந்த 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 அபிஷேகம் தைலம் வஸ்திரத்தின் மேல் தாடி மேல் வடிந்து வந்தது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காக தான் நான் தடைகளை உடைத்து போடுகிறேன். இந்த தடைலாம் உடையாது பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சா? ஆண்டவர் சொல்றார், திராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்க விடலையே மகளே, உன் தடையை நான் உடைப்பேன், உன் தடையை நான் உடைப்பேன். 100 வருஷம் பிள்ளை இல்லை ஆபிரகாம். 100வது வயசுல பிள்ளையை கொடுத்தார். கர்ப்பத்தின் தடையை உடைத்தார். அன்னாளுக்கு கர்ப்பத்தின் தடையை உடைத்தார். திருமண தடையை உடைப்பார். கர்ப்ப தடையை உடைப்பார். வாழ வைப்பார். நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாம தடையாவே இருக்குதா தங்கச்சி, உன் தடையை ஆண்டு இந்த வருஷத்துல உடைப்பார். தம்பி, உன் தடையை ஆண்டு நீங்க உடைப்பார். கர்த்தரை பார்க்க முடியாம இருக்கிறீங்களா? அபிஷேகத்தை பெற முடியாம, ரட்சிக்கப்படாம, ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் தடைகளை உடைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தடைகளை உடைச்சீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆண்டவர் சொல்றார், உன் தடையை என்னால் உடைக்க முடியும், நம்புறியா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கீங்களா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போம். 4 காரியத்தை காண்பித்து கொடுத்த ஆண்டவர் ஏன் முன்னாடி செல்கிறார்? வாக்கு பண்ணினது என் கரத்தில் தர. 2வது சத்துருக்களை அழிக்க. 3வது கோணலானவைகளை செம்மையாக்க. 4வது தடைகளை நீக்கி போட. இந்த 4 ஆசீர்வாதத்திற்காக இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வல்லமை இப்போ இறங்கி வரும்.
நான்கள் எந்த தடனால பிச்சிட்டு உடஞ்சு வள்ளும். ஷாட்டா லாபாயா அரூஃபாலா காட்டாலா. பிலீவ் பண்ணுறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு செயல்பட முடியாது. மத்தேயுவிலே வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவர் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க, வாயை திறங்க, சத்தத்தை உயர்த்துங்க. தடைகளை உடைப்பார், தடைகளை உடைப்பார். நீ பிப்ரவரி மாதத்திற்குள்ள போகும்போது அந்த தடை இருக்காது, அந்த தடை இருக்காது. ஷாப்பா காலா தூடா அல்லாஃபா சீக்கா சாலாயா அல்லாபா கலா பாலா தூடா பாலா ஷாபா லாபா தூடா பாலா ஈபா லாபா தூடா பாலா ஷாபா லாபா லாபா தூடா பாலா தீரா பாலா தூடா பாரா பாடா பா ராபா லீதே ரேபா லந்தா ராபா லாதா டாரா பா ரபாதா ராக்கா தார ஹத்தடா ரீகடாரடா ஹார ஹத்துடா ரகர்கத்தடா அலோஃபரா ஷபரதியா அல்பரா கந்தனா ரப்லாதியா ஓ ரபா ராகா தாலா ஷிபாலாயா ஊ ராகா லாபா தாலா ஷிபா தாலாயா. அல்ல பிதாவே, இந்த மீட்டிங்கில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஓ ரபாலாதியா அல்லாஃபா கச்சாலா சியாந்தா லாபா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. வாக்கு புத்தகத்தை நிறைவேற்ற எங்களுக்கு முன்னே செல்கிறேன். ஓ, இவர்கள் வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. சத்துருக்களை அழிக்க சத்துருவின் வல்லமைகளை எரிக்க எங்களுக்கு முன்னே செல்கிறேன். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களும் வெட்கப்பட்டு போவார்களாக. சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஏற்படுத்துவீராக. ஒன்றும் உம்முடைய தூப்பா காட்டாலாயா, ஒன்றும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு ஆவியானுடைய பலத்த அபிஷேகம், ஆவியானுடைய பலத்த வல்லமை உடைய பிள்ளைகள் மேலே வந்து விழுவதாக. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோணலானவைகளும் செம்மையாக்க எங்களுக்கு முன்னே செல்கிறேன். ஓ, கோணலும் கரடுமுரணுமான பாதைகள் மாறுவதாக. தடைகளை உடைக்கிறவர் செல்கிறேன். தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எதில அற்புதம் செய்யணும். ஆவியானுடைய வல்லமை தூடாபா சண்டலபதியா அரபா கந்து லாபா கதியா கபாதியா ஷல்பதியா அரகபாதியா ரேமதியா ரபரதியா உராப்பா காட்டா லீசா காட்டாலயா உராப்பா கண்டலா மேரபா சண்டலபா. இப்பொழுது பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இறங்குவதாக. இவர்களுக்கு முன்னே சென்ற அற்புதத்தை செய்வீராக. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. அந்த சத்துருக்களின் வல்லமைகள் எரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பு தாழ்பால்களை முறிப்பீராக. வெண்கல கதவுகளை உடைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஜெபிக்கிறோம். மாகா மாதா நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்க, வேடிக்கை பார்க்காதீங்க. அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. உடைக்கிறார், உடைக்கிறார். ராகா மாலா உலபா ராகா தீசாயா ஆப்ராகா தூப்ராகா மாக்ரா ரேப்ரா கச்சாரா ஆக்ரா தூப்ராகா ரக்கரதியா அரகேத ரக்கல தீர கந்தன காரபக்கத்தலா அலகா ரகா தூசாயா கரபக்கதா வேர கத்தரா காரபக்கத்தரா பாரக்கத்துடா. எல்லா தடையும் உடைக்கட்டும். இந்த ஜாஷ்வா டிவியோடு இணைந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடையட்டும். என்னோட கூட ஊழியத்தில் இருக்கிறவருடைய தடைகள் உடையட்டும். இந்த ஜாஷ்வா டிவியில் இருக்கிறவருடைய தடைகள் உடையட்டும். ஓ, ஊழியர்களுடைய தடைகள் உடையட்டும். தேசத்தின் தடைகள் உடையட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இவர்களுக்கு முன்னே செல்வீராக. மேக ஸ்தம்பமாக நிற்பீராக. அக்னி ஸ்தம்பமாக நிற்பீராக. சத்துருக்களை அழிக்க, ஓ சிசேராவை அழிக்க, பெலிஸ்தர்களை அழிக்க, அமலேக்கியர்களை அழிக்க, ஏனாக்கின் புத்திரரை அழிக்க கர்த்தர் எங்களுக்கு முன்னே செல்வீராக. வெண்கல கதவுகளை உடைக்க, இருப்பு தாழ்பாள்களை முறிக்க முன்னே செல்வீராக. தடைகளை உடைக்க முன்னே செல்வீராக. ஓ ஹalleluya, ஹalleluya, கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, கையை உயர்த்தி அல்லேலூயா.
சமாயா ஓ இயேசுவே இயேசுவே ஆஹா ஷாபாராலாமே ஓ இயேசுவே ஆமே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல துதியும் கனமும் இந்த பிள்ளைகளோடும் ஜாஷுவா டிவியோடும் அடிமையோட ஊழியத்தோடும் குடும்பத்தோடும் இருப்பதாக. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ முன் செல்கிற 4 காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இடைவிடாமலுடைய சமூகத்தில் தங்கி இருக்க கிருபை தாங்க. மாரநாதா இயேசுவே சீக்கிரம் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம கூட இருந்தார். பல தடைகள் பல பிரச்சனைகள் வந்த பிறகு கர்த்தர் நடத்தினார். அடுத்த மார்ச் மாதம் கர்த்தருடைய வருகையும் கர்த்தருடைய காரியங்களும் தாமதிக்கும் என்று சொன்னால் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ருட்டி.